ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எம்டியாக ஒரு பீட் மார்க்கு, அடுத்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு, அடுத்து பீட் மார்க்கு, அடுத்து டெம்ப்ளேட், இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல அந்த எம்டியாக கொடுத்துருக்கீங்க அதில் பீட் மார்க், அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்டா உங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இமேஜ்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் ஆட் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் இதில் வந்து ஒரு 3 இமேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெறும் 3 இமேஜ் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேலே ஆட் பண்ணிக்க நம்மளோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜ் அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை தான் நம்ம அந்த 3 இமேஜுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணுங்கள். அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைலில் அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து மீதி இருக்க 2 இமேஜ். ஸோ ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணுறீங்க, அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன் டைம் மட்டும் அதை ஆஃப் பண்ணால் போதும். அதுக்கடுத்து எல்லாமே சும்மா அந்த பேஸ்ட் ஸ்டைலில் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நமக்கு அந்த மேலே இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து அந்த கீழே இருக்க குரூப்பு. ஸோ இதில் எப்படி இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட இமேஜோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட இமேஜோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த குரூப் 1 அப்படின்னு இருக்கா, அந்த இமேஜ் குரூப் 1. ஸோ அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் காட்டணும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் தான் கொடுத்துருப்பேன். இதில் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் போய் இந்த மீடியான்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட கீழே இருக்க அந்த டெம்ப்ளேட் லாஸ்ட் வரை இழுத்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்தாலே போதும். ஈஸியாக வந்து அந்த டெம்ப்ளேட்குள்ளே வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த இது ஆட் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த 2வது இருக்குது பதிலாக இந்த 2வதுல நம்ம வேறு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 3வது இருக்க குரூப்பை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கீழே இருக்க எடிட்டிய குரூப்ன்ற டச் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த மீடியான்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணோமோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர இழுத்து செட் பண்ணிக்க. செட் பண்ணிட்டு இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் வந்து. ஸோ இதில் நடுவில் மட்டும் நம்ம வேறு இமேஜாக செலக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரே இமேஜாக செலக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக வேறு இமேஜை கூட செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இதை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கீழே இருக்க எடிட் குரூப்பில் போங்க. போயிட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஸோ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான அடுத்து மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ வேறு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு இப்போ அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ அந்த கீழே இருக்க இமேஜ் டச் பண்ணி சும்மா கையாலே உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இதே மாதிரியே அடுத்து மீத இருக்க இந்த இடத்துல அந்த 3 லேயர்லையும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்து இருக்கிறதுலையும். ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்டெப் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ வீடியோட லாஸ்ட் வரை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் ஒரே ஒரு HDR எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பற்றில அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கீழே இருக்க அந்த ஒரே ஒரு எஃபெக்ட் போக மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ளூ கலர் லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 லேயரை வச்சு தான் நம்ம அந்த HDR எஃபெக்டே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 2 லேயரை மட்டும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு 4வது பார்த்தீங்கன்னா காப்பி 2 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் பெஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மளா கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் அதாவது 0.0 செகண்ட்லேயே வச்சுட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிங்கன்னா இல்லை லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் 2 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து அதுவே பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லாம் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.